வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? பெரும்பாலானோர் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க இதையே கவனிப்பாங்க. இப்படி அடுத்தவங்களை கவனிச்சே தன்னை பற்றி நினைக்கவே மறந்துடுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு 4 துறவிகள் இருந்தாங்க. அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே நடைப்பயணமாக போனாங்க. ஒரு இரவு நேரம் வந்தது, ஒரு இடத்துல தங்கினாங்க. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் தியானம் பண்ணுறது வழக்கம். அப்போ ஒரு மெழுகுபத்தியை ஏற்றி வச்சுக்கிட்டாங்க தனக்கு முன்னால். அப்போ என்னென்னா, இந்த தியானம் செய்கிறப்ப பொதுவாகவே எல்லாமே நல்ல ஒரு மௌனத்தில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மௌனத்தில் இருந்துட்டு தான் அவங்க படுக்கைக்கு செல்லணும். இது ஒரு நியதியாக இருக்கும். அப்போ இந்த 4 பேர் உட்காந்துருக்கப்ப இந்த மெழுகுபத்தி ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்போ காற்று பலமாக வீசிச்சு. இந்த முதல் துறவி என்ன சொன்னார்னா, டக்குன்னு மௌனத்தை கலைஞ்சிட்டு, காற்று ரொம்ப வீசுது, விளக்க அணைஞ்சிரும் போல இருக்குது அப்படின்னாரு. உடனே இவர் அணையட்டும், அதுக்கு நீ ஏன் என்னோட தியானத்தை கலைக்கிற அப்படின்னு 2வது துறவி பேசினார். இந்த 3வது துறவி நீங்கள் 2 பேரும் இப்படி பேசுகிறது என்னோடய தியானத்தை கலைச்சிருச்சு, என்ன அதனால் என்னால் தியானம் இருக்க முடியல அப்படின்னாரு. அடுத்து 4வது இவர் பார்த்திங்களா, நீங்கள் 3 பேருமே மௌனத்தை கலைச்சிட்டீங்க, நான் தான் மௌனத்தை கலைக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருமே மௌனத்தை கலைச்சிட்றாரு. இந்த மாதிரி 4 பேருமே அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது அவங்க மனசு ஒருநிலைப்படலை, அவங்க ஆழ்ந்த தியானத்தில் இருக்கலைங்கிறது இதுலேருந்து தெரியுது இல்லையா? அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க இப்படி கவனித்து அவங்க செய்ய வேண்டிய தியானம் மௌனம் இதெல்லாம் விட்டுடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் பல பேர் இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணலான்னா, மிச்சவங்களை கவனிக்கிறத விட்டுட்டு நம்மளை நாமே இன்னைய விட நாளைக்கு எப்படி உயர்த்திக்கலாம், நம்மளை இந்த செயலை செஞ்சதை விட அடுத்த செயல் இதை விட எப்படி மேம்பட்டு செய்யலாம், இப்படின்னு நமக்குள்ள ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு பொதுவாகவே மௌனம்னு இருக்க தேவையில்லை. வேலையில் ஈடுபடுறப்ப தானாகவே நம்ம மௌனமாக இருப்போம், பேச்சை குறைச்சிருவோம். நம்மளை பற்றி நினைக்க ஆரம்பிக்க நமக்கு பேச்செல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிரும். என்ன வேலை நல்லா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.